இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 290. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை நக்கீரன் நாளிதழினுடைய துணை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வத்ராயிருப்பு தேசு கௌதமன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஊர் பற்று என்பது அதிகமாக இருக்கும். எழுத்தாளர்களுக்கும் அது விதிவிலக்கல்ல. அந்த அடிப்படையிலே திரு தேசு கௌதமன் என்று எழுதட்டுமா சாமி கேட்டேன். இல்லை வத்ராயிருப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊரை பற்றி ஒரு பெருமை, அதுதான் பெரிய அடையாளம். அதனால எனக்குமே வத்ராயிருப்பு தேசு கௌதமன் அப்படின்னு போடுறத எனக்குமே அது பொருத்தமாக தான் தெரிஞ்சது. அப்புறம் அவர் நல்ல படைப்பாளர். கவிதை நூலை எழுதியிருக்கிறார், சிறுகதை நூலை வெளியிட்டிருக்கிறார். நம்மளுடைய BA தமிழ் பாடத்திட்டத்தில் இளங்கலை தமிழ் பாடத்திட்டத்திலே அவருடைய அப்பாவின் வாசனை என்கின்ற சிறுகதை இந்த ஆண்டு பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம் கல்லூரியினுடைய பழைய மாணவர், கணிதம் பயின்ற மாணவர், ஒரு மேனாள் மாணவருக்கு, ஒரு பழைய மாணவருக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அடையாளமாகவே இந்த கதைகளை நாங்கள் பாடத்திட்டத்திலே சேர்ப்பதை நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். ஒரு படைப்பாளர் எங்கள் கல்லூரியிலிருந்து பல தளங்களில் பயணித்திருக்கிறார். அதுவும் கணிதம் படித்த ஒரு மாணவர் தமிழ் நோக்கி பயணித்திருக்கிறார் என்பதே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நான் 2014-15 ஆண்டுகளில் பகுதி 1 தமிழ் எடுத்த பொழுது அவருடைய ஒரு கவிதையை பாடமாக வைத்திருந்தோம். ஒரு 4000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்று எறும்பு அப்படின்னு அவர் தலைப்பு வேற மாதிரி கொடுத்திருந்தார். அதை நான் கவிதையை தேடி 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 பார்த்தேன். ஆனா எனக்கு அதுல ஒரு வரி மட்டும் எப்பயுமே மறக்காது. எப்ப எறும்பை பார்த்தாலும் எனக்கு என்ன கேட்டா அவருடைய கவிதை வரிகள் வந்துடும். இந்த எறும்புகள் எங்கேதான் கற்றுக்கொண்டனோ அலேக்காக பொருள்களை தூக்கும் வித்தையை அப்படின்னு எழுதுவார். இந்த அலேக்காக அப்படின்னு ஒரு சொல் ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு என்னமோ திருப்பி 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 அந்த எறும்புகளை பாக்குறப்பெல்லாம் சில நினைவுகளை தரும். இந்த அப்பாவின் வாசனை அப்படிங்கிற கதை கூட கொரோனா காலத்துல எல்லாருக்குமே ஒரு திருப்பம்னா குடிகார ஒரு ஆடவன் எப்படி குடிக்காம பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா மாறிடுறாரு. ஒரு நேர்மறையான ஒரு கதை எனக்கு ரொம்ப ஈர்த்தது. அவர் கொடுத்துட்டு போய் நான் ரொம்ப நாளா வாசிக்க கூட இல்லை. ஒரு 2 மாசம் கழிச்சு தான் அந்த புத்தகத்தை எடுத்து ஐயோ இது ஒரு எழுத்தாளர் செய்யற துரோகமோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அது என்னமோ பாட புத்தகத்துல கண்டிப்பா அது ஒரு நேர்மறையான ஒரு விளைவுகளை மாணவர் மத்தியில ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த கதையை சேர்த்தோம். மாதிரி இவருடைய அந்த பாலிய வீதின்னு ஒரு ஒரு கவிதை தொகுப்பு 2014 ஆண்டு உதயசங்கர் ஐயா, சாகித்ய அகாடமி எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அவர்களினுடைய ஒரு அணிந்துரையோடு வெளியான ஒரு கவிதை நூல். அதுல ஒரு 2 கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 33 கோடி தேவர்களில் ஒருவர் கூட வருவதில்லை, விவாகரத்து பிரச்சனையை தீர்த்து வைக்க. இதுல போற போக்குல என்னன்னு கேட்டா சட்டையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கதத்தை தெளிக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு, கொதிக்கும் குழம்பை துளியளவு எடுத்து ஊதி ஊதி உள்ளங்கையில் விட சுவைத்து பார்த்து உப்பு சரியா உள்ளதென மனைவியிடம் சொல்லும் உப்பு சப்பில்லாத பாத்திரமாக அடுப்படியினார். இப்ப எல்லாருமே பெண்களை தான் அடுப்படியில ஒடுக்கி இருக்கிறதா பேசுவோம். ஆனா இவர்கள் கேட்டா ஆண்கள் தான் அங்க சமையல் அறைக்குள்ள ஒடுக்கப்பட்டிருக்கவங்க மாதிரி போற போக்குல அப்படி சட்டு நினைச்சிட்டு போயிருக்கு இவருடைய கவிதை. இப்படி இவருடைய எழுத்துக்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம். அது சிறுகதை தளமாக இருந்தாலும் ஒரு கவிதை தளமாக இருந்தாலும் தனக்கென்று ஒரு எழுத்து பாணியை வைத்திருக்கின்றார். படிக்கின்ற அந்த கல்லூரி காலங்களில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு, பேச்சு போட்டி, நாடக போட்டி, கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு நம் அஞ்சா கல்லூரிக்கு பல்வேறு பரிசுகளை வென்று தந்த மாணவராகவும் இருந்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் மாணவர்களுக்கு திறன் இருக்கிறதா என்று ஆசிரியர்கள் பரிசோதித்து பார்ப்பார்களாம். ஏதோ ஒரு மாணவர் வரவில்லை என்று இவரை அனுப்பினார்களாம். ஆனால் இவர் பரிசை தட்டி வந்து விட்டாராம். அதிலிருந்து தேசு கௌதமனுக்கு மிக பெரிய மதிப்பு வந்து விட்டதாக பூசி கணேசன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் பேராசிரியர்களாம் என்னிடம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். பேராசிரியர்கள் நினைந்து நினைந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாணவராக இன்று வரை என் கூட பேசுறப்ப சொல்லுவாரு, அவரோட படைப்பை வச்சிருக்கீங்களாமா, தேசு கௌதமனோட படைப்பை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாங்க, நல்ல மாணவர்மா அப்படின்னு ரொம்ப சிலாகித்து பேசக்கூடிய ஒரு நல்ல மாணவராக இருந்திருக்கிறாரு. கொரோனா காலத்துல நம்மளுடைய இதே மாதிரி ஒரு நூல் வாசிப்பு முன்னெடுத்தோம். அப்ப ஐயா கலந்துட்டு நல்ல பேசியிருக்காங்க. நேரடியாகவும் முன்னாள் மாணவர் கூட்டத்துல கலந்துட்டு மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறார். எனவே ஒரு பத்திரிகையாளனாக இருந்தால் கூட நல்ல படைப்பாளனாகவும் திகழக்கூடிய, பண்பாளராகவும் திகழக்கூடிய வத்ராயிருப்பு தேசு கௌதமன் அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஜிக்லர் அவர்கள் எழுதிய சிகரத்தில் சந்திப்போம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு துணை ஆசிரியர் நக்கீரன் இதழ் சென்னையை சார்ந்த மற்றும் படைப்பாளர் வத்ராயிருப்பு தேசு கௌதமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா, மைக் மட்டும் மியூட்ல. இந்த மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த தமிழ் துறைக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக எனது கவிதைகளை சிறுகதையை தமிழ் பாடநூலிலே சேர்த்திருப்பதற்கு தமிழ் துறைக்கு கூடுதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எனது உரையை தொடங்குகிறேன். பொதுவாக இந்த ஆன்லைனில் மீட்டிங் அப்படின்னு நடத்துகிறதுல வந்துட்டு இரு தரப்புக்குமே ஒரு சௌகரியம் இருக்குது. பேசுகிறவங்களுக்கும் ஒரு சௌகரியம் இருக்குது, கேட்பவர்களுக்கும் ஒரு சௌகரியம் இருக்குது. ஒரு அரங்கில் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அரங்கில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு சரி திடீர்னு வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது ஒரு பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னாலும் வந்துட்டு ஐயோ நமக்கு பின்னாடி இருக்கவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ, அவங்களுக்கு நம்ம தொந்தரவாக இருப்போமா அப்படிங்கிறனால வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் பேச்சாளர் நம்மளை வந்து ஏதாவது நினச்சிட்டு வரோம், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோங்கிற மாதிரி அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நல்லா ஜாலியாக வந்துட்டு ஒரு கேட்டு இருக்கலாம். அதே போல் பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே நின்றுக்கிட்டு அந்த பார்வையாளர்களை பார்க்குறப்பே ஒரு பதட்டம் இருக்கும். அவங்க நம்ம பேசுகிற அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிடும். அந்த மாதிரியான பதட்டங்கள் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த கொரோனாவில் நடந்த ஒரே ஒரு நன்மைங்கிறது இந்த ஆன்லைனுக்குள்ளே நம்மளை தள்ளுனதை சொல்லலாம். இப்போ நான் இந்த நூலை பற்றி வருகிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நூலை பற்றி பேச முடியுமா அப்படின்ட்டு தமிழ்துறை பேராசிரியர் மேடம் அருண்மொழி மேடம் என்கிட்ட கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 290வது நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. நூல்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்காக இவ்வளவு தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு கல்லூரியில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதற்காக தமிழ்துறைக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நூல்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு இதில் வந்து நல்ல நூல் கெட்ட நூல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு படைப்பாளி அவர் கற்றதை, அவர் அனுபவப்பட்டதை, அவர் கற்பனையில் உதித்ததையெல்லாம் வந்துட்டு ஒரு நூலாக்கி தரணும்னு நினைக்கிறார். பொதுவாக நமக்கும் வந்துட்டு அந்த மாதிரியான கற்பனை திறன் இருக்கும், நிறைய கற்றிருப்போம். அதையெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களோட பகிர்ந்துக்கிடுவோம், அல்லது ஒரு உறவினரோட பகிர்ந்துக்கிடுவோம், அல்லது நண்பர்களோட பகிர்ந்துக்கிடுவோம். அதோட நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா நான் கற்றறிந்ததை, என்னோட அனுபவத்தை வந்து இந்த உலகத்தில் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா, அந்த ஒரு உணர்வு தான் அந்த நூலில் இருக்குது. அது போக அவர் எழுதுகிறார், அதை ஒருத்தர் டைப் பண்ணுறாரு, அதை ஒருத்தர் பிழை திருத்துகிறார், ஒருத்தர் அதை பிரிண்ட் பண்ணுறாரு, அதை நூலாக அச்சு கோர்த்து கொண்டு வர்றாங்கிறப்ப அதில் ஒரு கூட்டு உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை மதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சி. இப்போ இந்த நூலுக்குள்ள போவோம். நான் இந்த நூலை பற்றி பேசணுங்கிறப்ப வந்துட்டு ஒரு கவிஞராக இருக்கிறோம், ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருக்கணும், அப்போ வந்து ஒரு கவிதை தொகுப்பை பற்றி பேசலாமா அல்லது ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி பேசலாமான்லாம் யோசிச்சிருந்தேன். ஆனால் நான் இந்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் வந்து ஒரு கிராமத்திலிருந்து, வத்திராய்ப்பு என்ற கிராமத்திலிருந்து வந்து படிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஒரு கல்லூரிங்கிறது எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவும் இந்த கணிதத்துறைங்கிறது பிஎஸ்சியில் கணிதம் இருக்குங்கிறதே வந்து அன்னைக்கு தான் எனக்கே தெரிய வந்தது. நாங்கள் பவுன்ராஜ் ஐயா தான் பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப நான் கெமிஸ்ட்ரி கேட்டேன், அடுத்து ஃபிசிக்ஸ் கேட்டேன். இல்லைப்பா கணிதம் இருக்குங்கிறப்ப வந்து எனக்கு அப்போ தான் பிஎஸ்சிங்கிறதுக்கு கணிதம் இருக்குங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளுடைய ஒரு வெளி உலக இதே இருக்கும், நமக்கு வந்து நம்மளோட நாலேஜுக்கு அந்த அளவில் தான் இருந்தது. அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அது போக நமக்கு இந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து ஒரு குறைபாடு இருக்கும். அப்போது நம்ம மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு நூலை பற்றி பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நான் அந்த சிகரத்தில் சந்திப்போம் ஜிக்லர் எழுதியது. அவர் வந்து see you on at the top அப்படின்னு எழுதியிருப்பார். அதை வந்து பாரி காண்டிபன் அவர் வந்து கண்ணதாசன் பதிப்பதற்காக சிகரத்தில் சந்திப்போம்னு அந்த நூலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நூலின் தலைப்பே ரொம்ப ஈர்ப்பான ஒரு விஷயம். சிகரத்தை நோக்கி உங்களை கொண்டு போகிறேன், சிகரத்துக்கு வாங்க அப்படின்லாம் இல்லாமல் சிகரத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நூலின் தலைப்பே நம்ம வந்து அந்த சிகரத்திலே போய் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அதாவது ஒரு வெற்றியாளராக நாமே வந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வை வந்து அந்த தலைப்பே நமக்கு கொடுப்பதாக இருக்குது. அந்த சிகரம் அப்படி சிகரத்தில் சந்திப்போம் சொல்கிறப்ப வந்து எனக்கு இந்த 2015ஆம் ஆண்டு எவரெஸ்ட் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த அனுபவம் எனக்கு இப்போ பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னட்டா அந்த இதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறதுக்கான எவ்வளோ கடினமான விஷயம் அப்படிங்கிறத அதில் காமிச்சிருப்பாங்க. அதற்காக நிறையா பயிற்சி எடுக்கணும், அதுக்கு ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம அந்த சிகரத்தை நோக்கி போகணும். போகிற வழியில் வந்துட்டு
நிறைய தடைகள் வரும், ஆக்சிஜன் குறைபாடு வரும், நிறைய பேர் உயிரிழப்பாங்க. ஆக அத்தனையெல்லாம் தாண்டி தான் அந்த சிகரத்துக்கு போவாங்க. அதே போல தான் ஒருத்தர் வந்து ஒரு வெற்றியாளர் ஆகணும்னா வந்துட்டு அவ்வளவு எளிது கிடையாது. அதுக்கு நிறைய தடைகள் வரும். அதையெல்லாம் வந்துட்டு நான் விலக்கிட்டு தான் அதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணோம். அதுக்காக நாம் நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இந்த தன்னம்பிக்கை சார்ந்த எழுத்தாளர் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஜிக்லர் இவர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு நன்னெறி கோட்பாடுகளையும் சொல்றார். இவரோட நூலோட தொடக்கத்திலே பார்த்தோம்னா, அவர் ஒரு பக்கத்தில் தனியாகவே எழுதியிருப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு உதவிகள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு தனி கோட்பாடாக வச்சிருக்காரு. ஆக ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த எழுத்தாளர்கள் வந்துட்டு நீங்க வெற்றி பெறணும்னா இதெல்லாம் பண்ணுங்க, அவங்க ஒரு இலக்கை நிர்ணயிங்கள், அதை நோக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்து ஒரு நன்னெறி இருக்கணும். இவர் வந்து என்ன சொல்ற, நேர்மை இருக்கணும், உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணும், நாணயம் இருக்கணுங்கிறாரு, கண்ணியம் இருக்கணுங்கிறாரு, ஒரு அன்பு இருக்கணுங்கிறாரு, விசுவாசம் இருக்கணுங்கிறாரு. நீங்க வெறுமனே வெற்றியாளர் ஆனா மட்டுமே வந்து முழுமையான வெற்றியா இருக்காது. நீங்க இந்த மாதிரி ஒரு நேர்மையான முறையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ரொம்பவே நிறைய இடங்கள்ல அந்த நன்னெறி சார்ந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு நூல் எடுத்துட்டாலே அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க வந்து என்னோட நூலை இது நாள் வரைக்கும் படிக்கலையா, அப்போ நீங்க இவ்வளவு நாள் வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்து வீணடிச்சிட்டீங்க, ஐயோ நீங்க வந்து ஏங்க இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி தூண்டி அதுக்கப்புறம் நம்மளை படிக்க வைப்பாங்க. ஆனா இந்த ஜிக்லர் என்ன சொல்றான்ட்டா, அவரோட தொடக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையில ஆரம்பிக்கிறாரு. ஜான் ஜோன்ஸ்ங்கிறவர் வந்துட்டு நியூயார்க்ல இருந்து பாஸ்டன் நகருக்கு போறாரு. போறதுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து 2 மணி 20 நிமிடத்துக்கு போறதா இருக்குது. கொஞ்ச நேரம் இருக்குது. அப்போ வந்துட்டு அங்க விமான நிலையத்தில் ஒரு எடை பார்க்கும் மெஷின் இருக்குது. அதுல ஏறி அவரோட எடையை பார்க்குறாரு. எப்பயுமே நம்ம எடை பார்க்குறப்ப அதுல வந்து ஏதாவது ஒரு பொன்மொழியெல்லாம் நமக்கு வரும். அதே மாதிரி அதுலேயே வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்குறாரு. உங்களுடைய பேர் ஜான் ஜோன்ஸ், நீங்கள் உங்களுடைய எடை 188 பவுண்டுகள், நீங்கள் நியூயார்க்கிலிருந்து பாஸ்டனுக்கு 2 மணி 20 நிமிடத்திற்கான ஃப்ளைட்டில் போகிறதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படா நம்மளோட பெயரை சொல்லுது, நம்ம எந்த ஃப்ளைட்டில் எங்கேருந்து எங்கே போகிறோங்கிற அளவுக்கு அப்போ இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா, இவங்களோட அறிவை நம்மளும் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு அடுத்து திரும்பவும் இருக்க அந்த எடை மிஷினில் ஏறுறாரு. இப்போயும் கரெக்டாக சொல்லுதாண்டி. இப்போ உடனே பார்க்குறாரு, அதில் வந்து அந்த டிக்கெட் வருது. அதில் பார்த்தோன்னா, இப்போதும் உங்களுடைய பெயர் ஜான் ஜோன்ஸ், உங்களுடைய எடை இப்பொழுதும் 188 பவுண்டுகள், இப்பொழுதும் நீங்கள் வந்து நியூயார்க்லேருந்து பாஸ்டனுக்கு 2:20 நிமிடத்துக்கான ஃப்ளைட்டில் போகிறதுக்காக காத்துக்கிட்டீங்க அப்படின்னு வருது. இவங்க இப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணாலும் நம்ம இதை வந்துட்டு இன்னும் நம்ம இவங்களை எப்படியா ஏமாத்தலான்னு பார்ப்போம். அது எப்படி இவங்க அவ்வளோ பெரிய கில்லாடியான்ட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறாரு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பழையபடி வர்றாரு. வந்துட்டு பழையபடி எடை மிஷினில் ஏறாரு. அப்போ உடனே அந்த எடை மிஷின்லேருந்து அந்த டோக்கன் வருது. அதில் பார்த்தோன்னா, இப்பொழுது நீங்கள் ஜான் ஜோன்ஸ், உங்களுடைய எடை 188 பவுண்டுகள், நீங்கள் நியூயார்க்கிலிருந்து பாஸ்டனுக்கு செல்ல வேண்டிய ஃப்ளைட்டை தவற விட்டு விட்டீர்கள் அப்படின்ட்டு வருது. இப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தவற விட்டவர்களுக்காக, வெற்றியை தவற விட்டவர்களுக்காக, காலத்தை தவற விட்டவர்களுக்காக தான் நான் இந்த நூலையை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு அப்போ உள்ள நுழையிறப்பே வந்து நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தருது. ஏன்னா நமக்குள்ள வந்து அடரா இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம், இதுக்கு மேலே இந்த நூலை படித்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை குறைபடுவலாம். அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்காக தான் இந்த நூலை எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்துட்டு உள்ளே இழுத்து அதை வாசி வைக்கிறதுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. அடுத்து இவர் வந்து ஒரு 6 படிநிலைகளை சொல்கிறாங்க. மொத்தம் 615 பக்கங்கள் இருக்குது. 615 பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு 6 படிநிலைகளை வச்சுட்டு அதைத்தான் வந்துட்டு இவர் வந்து ஃபுல்லாக விவரித்து சொல்கிறாரு. அந்த 6 படிநிலைகள் எடுத்துட்டோன்னா, முதல்ல வந்து சுய கௌரவம், சுய மதிப்பீடு அப்படிங்கிற வைக்கிறாரு. அடுத்தது வந்து மற்றவர்களுடன் உங்களுடைய உறவு முறை. அடுத்த படிநிலை வந்து இலக்கு குறிக்கோள். இதுதான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அதை இவரும் குறிப்பிடுறாரு, இலக்கு குறிக்கோள். அடுத்ததாக வந்து சரியான மனோபாவத்தை வளர்த்தெடுப்பது. அதுக்கடுத்து வேலை, உழைப்பு. ஏன்னா ஒரு வெற்றியாளர்னா வந்துட்டு உழைப்புங்கிறத சொல்லாமல் வந்துட்டு நீங்கள் வெற்றியாளர் ஆயிடலாம்னு சொன்னாங்கன்னா அது வந்து போலியான ஒரு கருத்துன்னு தான் சொல்லலாம். ஏன்னா உழைப்பை பற்றி சொல்லாமல் வந்துட்டு வெற்றி வந்து கிடைக்காது. அதை 5வது படியில் வைக்கிறாரு. 6வது படிநிலை வந்து ஆசைங்கிறத வைக்கிறாரு. இதை பற்றி தான் விரித்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே போனோம்னா, இப்போ நீங்கள் சிகரத்தை அடையிறதுக்கு வந்து இப்போ படிநிலையை சொல்கிறார் இல்லையா, ஏன் வந்து படிநிலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து சிகரத்தை அடையணும்னா படிப்படியாக தான் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுவும் படிப்படியாக போகிறதுலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் படியிலேருந்து 3வது படி, அடுத்து 6வது படி அப்படி கூட தாவி போயிடுன்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி தாவிலாம் போகவே கூடாது, ஒரு படியாக தான் போகணும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ படிநிலைகளை வந்துட்டு ஏதாவது லிஃப்ட் வசதியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா,
லிஃப்ட் வசதியும் இருக்குது. ஆனால் அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு போர்டு தொங்கும், பழுதடைந்துள்ளது அப்படின்ட்டு. அதாவது என்றால் நீங்கள் லிஃப்ட்டை பயன்படுத்தாதீங்கிறாரு. இது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு இது ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிறது, ஒரே பாட்டில் வெற்றியாளர் ஆகிறது, ஒரே நைட்டில் வந்துட்டு பணக்காரர் ஆகிறது, அல்லது ஒரு மாதத்தில் பணக்காரர் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. படிப்படியாக தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து போய் தான் வந்து பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ உடனே பணக்காரன் ஆகணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் மோசடியில் சிக்கிடுவீங்க. ஏன்னா நிதி நிறுவன மோசடிகள்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து உங்களோட பணத்துக்கு அதிக வட்டி தர்றோம்பாங்க, அல்லது வந்து குறைந்த வட்டியில் நாங்கள் உங்களுக்கு பணம் தர்றோம்பாங்க. அதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 10,000 20,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட கணக்கே வந்து அந்த 10,000 20,000 தான். இதுக்கு தான் இந்த மாதிரி தூண்டியெல்லாம் போடுவாங்க. கடைசியில் ஒரு 10,000 ஒரு 1000 பேரில் 10,000 பேர்கிட்ட வாங்கிட்டு மொத்தமாக சுட்டிட்டு போயிடுவாங்க. ஆக நம்ம வந்து இந்த ஓவர் நைட் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, படிப்படியாக முன்னேறுங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் சரியாக இருக்கணும். அதாவது உலகமே மோசடியாக இருக்கிறப்ப நம்ம மட்டும் இப்படிங்க சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சரியாக இருந்தால் அந்த உலகம் சரியாகும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு குட்டியான ஒரு சின்ன கதையை சொல்கிறார். ஒரு அதிகாரி அவரோட வீட்டில் வந்து வேலை முடிச்சுட்டு வர்றாரு. அலுவலக வேலை இன்னும் இருக்குது, வீட்டில் வச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவன் குட்டி பையன் அவன் வந்து என்னத்தாவது கேள்வி கேட்குறான், ஏதாவது தொந்தரவு பண்ணுறான். அப்போ வந்து அவனை வந்து ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அவனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு ஒரு உலக படம் இருக்குது. அந்த படத்தை வந்து அப்படியே கிழிச்சு 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 அவன்கிட்ட கொடுத்து இதை கரெக்டாக ஒட்டிட்டு வாடா அப்படின்னு கொடுத்து விட்றாரு. சரி, எப்படியும் வந்து இவன் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முட்டி மோதிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு 3 நிமிஷத்துல அதை ஒட்டிட்டு கொண்டாந்து கொடுத்துட்றான். எப்படா இதை கரெக்டாக ஓட்டின அப்படின்னு கேட்டால், இந்த உலக படத்துக்கு பின்னாடி ஒரு மனிதரோட உருவம் இருந்துச்சு, அந்த உருவத்தை நான் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணேன், பார்த்தோன்னா பின்னாடி உருவப்படம் கரெக்டாக வந்துச்சுங்கிறாரு. இதை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதர்கள் சரியா இருந்தா அந்த உலகமே சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதையிலன்னு சொல்றாரு. அதனால வந்துட்டு நீங்க சரியா இருங்க, உங்களை போல மற்றவர்களும் சரியா இருப்பாங்க, இந்த உலகமே வந்துட்டு சரியா இருக்கும் அப்படிங்கிறத அதில் குறிப்பிடுறாரு. அடுத்து இப்போ அந்த முதல் படி 2வது படிலாம் சொன்னேன் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னாதான் புரியல. அதை வந்துட்டு முதல் படி வந்து சுய கௌரவம், சுய மதிப்பீடு அதை சொல்றாரு. அது வந்துட்டு செல்ஃப் இமேஜ்னு சொல்றாரு. இப்போ இவர் பார்த்தா இவர் வந்து ரொம்ப நல்லவர்ப்பா, இவர் வந்து எப்பயுமே வந்து டைமிங்க்கு கரெக்டாக இருப்பார்ப்பா, இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பெர்ஃபெக்டாக முடிப்பார்ப்பா, இவர் ஒரு பொறுப்பானவர்ப்பா அப்படிங்கிற அந்த சுய மதிப்பீட்டை வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாலே வந்து நமக்கு வந்து அது வந்து வெற்றியின் முதல் படியாக அமையும். அப்போதான் நமக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டு ஒரு பணியை கொடுப்பதோ ஒரு பொறுப்பை கொடுப்பதோ வந்து அப்போதான் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. 2ஆம் படி வந்து மற்றவர்களின் மதிப்பு திறமை அது குறித்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போறோம்னா அந்த நிறுவனத்தோட செயல்பாடு என்ன, அங்கே இருக்கிறவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நமக்கு வந்து அவங்கள விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திறமையை வந்து கூட்டிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஊரோட ஒத்துவாள்னு நம்ம சொல்லுவோம். அதே இதுதான் வந்து இவர் வந்து இந்த 2வது படிநிலை சொல்றாரு. 3வது படிநிலை தான் அந்த இலக்கு குறிக்கோள். எப்பயுமே வந்து சரியான இலக்கை வந்து நீங்க வந்து நிர்ணயம் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு பெருசா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொன்று மெயினாக அவர் சொல்றது வந்து நீங்க மோசடியான ஒரு விஷயத்த வந்து இலக்கா நிர்ணயிக்கக்கூடாது. இவன்கிட்ட வந்து ஒரு 1,00,000 வந்து எப்படியாவது கறந்துடல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து இலக்கா வைக்கக்கூடாது. நீங்க இலக்கா வைக்கிறது ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை தான் நீங்க இலக்கா வைக்கணும் அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்பயுமே அந்த நன்னெறி கோட்பாட்டிலே வந்து டிராவல் பண்ணார் இந்த ஜிக்லர். அடுத்து 4வது படி பார்த்தோன்னா சரியான மனோபாவம். நீங்க வந்து எப்பயுமே வந்து உற்சாகமான மனோபாவத்தில் இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது நான் என்னோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்தே நான் தெரிஞ்சிருக்கிறேன். நான் வந்து சென்னைக்கு வந்த புதுசில் சிறிது காலம் டோர் டு டோர் டெலிவரி அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் இருந்துருந்தேன். அப்போ நான் அந்த சேல்ஸ்மேனாக போகிறப்போ வந்துட்டு எனக்கு வந்து அந்த நிறுவனத்தில் சொல்லி கொடுத்தது என்னென்னா, நீங்கள் வெளியில் அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அலைச்சல்லாம் அலுப்பு இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறப்ப அந்த அலுப்பு எதையுமே காட்டிக்கூடாது. நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அதே போல் ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கு நீங்கள் வந்து மலர்ச்சியாக அவங்ககிட்ட பேசுகிறப்ப உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்களும் வந்து அந்த மலர்ச்சியை தான் பிரதிபலிப்பாங்க. அப்போ வந்து உங்களோட மனோபாவம் எப்பயுமே வந்து உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதே தான் வந்து ஜிக்லரும் வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு. அடுத்து 5வது படி வந்துட்டு வேலை உழைப்பு. பணிபுரியும் போது தவறான பாதைக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு உழைப்புன்னு வர்றப்போ வந்து அந்த உழைப்பில் வந்துட்டு நீங்கள் தவறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சினிஃபீல்டில் நான் வாய்ப்பு தேடி போகிறப்ப ஒரு பிரபல இயக்குனர் வந்துட்டு நான் வந்து பாடலாசிரியருக்கான வாய்ப்பு தேடி போயிருந்தப்ப நல்லா நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு நல்ல கற்பனை வளம்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பிரதராக சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சினிஃபீல்டில் வந்துட்டு
ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல நல்ல திறமையான ஆள்கள்லாம் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து இந்த மாரி தவறான பழக்கத்துக்கு போயிட்டு, அவங்களோட திறமைய வெளிக்காட்ட முடியாம வந்து அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்துட்டு. அவங்கலாம் வந்திருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அவங்கள வந்து அந்த பாதை மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது. அதுதான் ஜிக்ஜாக்லன்னு சொல்றாரு. நீங்க உழைப்பு அப்படின்னு பண்றப்போ, உழைப்புல வந்து நீங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு டைவர்ட் ஆயிட்டு தவறான பாதைக்கு போயிறாதீங்க அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டுறாரு. அடுத்த 6வது படிநிலை பார்த்தீங்கன்னா, ஆசை. ஆசைன்னது நம்ம ஆசையே துன்பத்துக்கு காரணம்ன்ட்டு நம்ம கௌதம புத்தர் சொல்றாரு. அந்த மாரி இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு இலக்கை அடையணுங்கிறது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு தீ மாரி, நெருப்பு மாரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த இலக்குலேருந்து விலகாம இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அந்த இலக்கை வந்துட்டு அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாரு. இப்ப 615 பக்கத்துல அவர் வந்து நெறையா சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு 20 நிமிடத்துல அத்தனையும் சொல்ல முடியாது. அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து எடுத்து நான் வந்து உங்கள்ட்ட வந்துட்டு பகிர்ந்துருக்கேன். அதாவது நம்ம எல்லாருமே வந்து திறமைசாலிகள் தான். ஆனா நாம எல்லாருமே ஏன் வெற்றியாளரா ஆகிறது இல்ல, ஆக முடியல அப்படிங்கிறதுக்கு அவரு ஒரு விளக்கம் சொல்றாரு. நம்மகிட்ட இருக்கிற சக்தியில வந்துட்டு நம்ம அதிகபட்சம் வந்து 2% 5% வரைக்கும் தான் நம்ம வந்து பயன்படுத்தவே செய்றோமா. அதனால தான் நம்மளால வந்துட்டு எல்லாராலையும் வந்து வெற்றியாளராக ஆக முடியல. அப்போ வந்து நம்ம முழுமையா வந்துட்டு நம்மளோட சக்திய வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. ஒரு குட்டி கதையாவே சொல்றாரு. ஒரு பெரியவர் ஏழ்மை நிலையில இருக்கிறாரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த விவசாய நிலத்த பார்த்தா திடீர்னு ஆழத்துல எண்ணெய் கிணறு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒண்ணு தெரிய வருது. அப்ப அந்த எண்ணெய் கிணறு இருக்குன்னு தெரிஞ்சதுமே வந்து அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுது. நெறைய பேர் வந்து அந்த நிலத்த வாங்க வர்றாங்க. அப்ப கோடிக்கணக்குல அந்த நிலம் விலை போகுது. அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு பெரிய ஒண்ணுமே இல்ல. பெருசா வந்துட்டு ஒரு தண்ணி இந்த மாரி எந்த இதுவுமே இல்ல. இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. இப்ப பார்த்தா அவருக்கு கோடிக்கணக்குல சேர்ந்துருது. சேர்ந்தது வந்து அவர் வந்து நல்லா டிப் டாப்பா உடை அணியணும்னு நெனைக்கிறாரு. உடை அணியிறாரு. விலை உயர்ந்த கார் வாங்குறாரு. அவருக்கு அதெல்லாம் வந்து ஆசை. கார் வாங்குறாரு. பக்கத்துல இருக்க நகரத்துக்கு டெய்லி அந்த கார்ல போயிட்டு, போயிட்டு வர்றாரு. கார்ல போறப்ப எதிர்ல வர்றவங்களெல்லாம் பார்த்து அப்படியே கையாட்டுறாரு, பேசுறாரு, வைக்கிறாரு. அவரோட சந்தோஷத்த பகிர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்லோவாவே தான் போகுது. அதனால எதிர்ல வர்றவங்கள ஈஸியா பார்க்க முடியுது. ஏன் அது ஸ்லோவா போகுதுன்னா, அந்த கார வந்துட்டு 2 குதிரைகள முன்னாடி வச்சு அத பூட்டி அந்த குதிரைகள் தான் அந்த கார இழுத்துட்டு போகுது. என்னன்னு பார்த்தோம்னா, அவர்ட்ட வந்து காருக்கான சாவி இருக்குது. ஆனா சாவி எப்படி போட்டு அந்த கார எப்படி ஓட்டுறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால அந்த 2 குதிரைகள் எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போதோ, அதில தான் அந்த கார் போகுது. இத என்ன சொல்றாருன்னா, அந்த காருக்குள்ள 100 குதிரைகளின் சக்தி இருக்குது. ஆனா, அவருக்கு வந்து அத பயன்படுத்த தெரியல. அதனால அந்த 2 குதிரைகளின் சக்திய தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இத மாரி தான் நாமளும் வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற சக்திய வந்து முழுமையா பயன்படுத்தாதனால தான் வந்து நம்மளால வந்துட்டு எல்லாராலயும் வெற்றியாளர் ஆக முடியல. யார் வந்து அந்த சக்திய வந்துட்டு அதிக அளவு பயன்படுத்துறாங்களோ, அவங்க வந்து வெற்றியாளர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இயற்கை வளங்களை நாம் எப்படியெல்லாம் வீணடிக்கிறோமோ, அதை விட பெரிய அளவுல வந்து மனித வளங்களை வீணடிக்கிறோங்கிறாரு. அதனால தான் நிறைய நாடுகள் வந்துட்டு மனித வளங்கள் நிறையா இருக்கும். ஆனா வந்து அவங்க முன்னேறாம இருக்க காரணம் வந்து அந்த மனித வளத்தை வந்து அ கூடுமான அளவுக்கு வந்து பயன்படுத்துறதுல வந்து தவறிடுறாங்க. அதனால தான் அப்படி இருக்குங்கிறாரு. அதேபோல எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே நம்ம வந்து பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அதாவது நம்ம வந்து பிறப்பால் வந்துட்டு ஒரு கல்வியறிவு குறைவான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம். நம்ம அப்பா வந்துட்டு அதேபோல ஏழ்மையான நிலையில இருக்கலாம். நமக்கு ஏதேனும் ஒரு உடல்நல குறைபாடு இருக்கலாம். ஊனம் ஏதேனும் இருக்கலாம். அல்லது நம்ம கூட பிறந்தவங்க அந்த மாரி யார்ட்ட ஏதாவது குறைபாடு இருக்கலாம். நமக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காரணமாக்கிறாய்ங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு நிகழ்தகவு தான். நான் கணித விதத்துல சொல்றேன்னா, ஏன்னா அதுல வந்துட்டு பார்த்தோம்னா, நல்லது, கெட்டது எல்லாமே கலந்து தான் இருக்கும். நீங்க வந்து இந்த எதிர்மறையான விஷயங்களை நீங்க கவனத்துல வச்சுக்காம வந்து, உங்கள்ட்ட என்னென்னலாம் வந்துட்டு நேர்மறையான விஷயங்கள் இருக்கோ, அத வச்சுட்டு, அத வச்சு நீங்க வந்து அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஒரு வெற்றியாளர் ஆயிரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா, வெற்றி பெற முடியாதவங்க யாருமே கிடையாதுங்க. வெற்றிங்கிறது வந்துட்டு உங்க கைக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க அந்த கைக்குள்ள தான் இருக்குது. ஆனா நீங்க வந்து அந்த வெற்றிய வந்துட்டு கரெக்ட்டா பயன்படுத்தாம விட்டுறீங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு ஒரு குட்டியான ஒரு கதை சொல்றாரு. ஒரு இத்தாலி நகரத்துல வெனிஸ் நகரத்துல இத்தாலியில இருக்க வெனிஸ் நகரத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுல பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜான் ஜோன்ஸ் மாரியே வந்துட்டு 2 சிறுவர்கள். அவங்களும் வந்து இவர் என்ன பெரிய அறிவாளின்னு சொல்றாங்க. இவர்ட்ட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு சிறுவன் என்ன பண்றான், ஒரு சிறிய பறவை ஒன்று. அத வந்து கைக்குள்ள அடக்கிட்டு, அந்த பெரியவர் முன்னாடி வந்துட்டு, இப்ப என்னோட கைக்குள்ள வந்து ஒரு குட்டி பறவை இருக்குது. இந்த பறவை வந்துட்டு உயிரோட இருக்குதா? இறந்துருச்சாங்கிறத நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறான்.
கேட்கவும் வந்துட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டு அந்த பறவை உயிரோட இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, நீ அதை ஒரு நசுக்கு நசுக்கி அதை சாவடிச்சுட்டு இந்த பாருங்க செத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல நான் அந்த பறவை வந்துட்டு இறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கையை விரிச்சு விட்டு நீ வந்து பறக்க விட்டு, இல்ல இல்ல அந்த பறவை வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆக அந்த பறவை வந்துட்டு உயிரோட இருப்பதும் இறந்திருப்பதும் வந்து உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதே போலதான் நாம வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாததும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்துட்டு மற்றவர்களை வந்துட்டு நம்ம பழி போட வேண்டாம். மற்ற எதிர்மறையான விஷயங்களை வந்து நீங்க வந்துட்டு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நினைச்சா வந்து நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து இதுல சொல்றாரு. அதே போல தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இல்லை நம்மளால முடியாதுங்கிறது, அப்படி வர்றதுதான் வந்துட்டு நிறைய பொறாமைகளாக வெளிப்படுகிறது. ஒரு நண்பர்களை பார்த்து அல்லது கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களை பார்த்து உறவினர்களை பார்த்து பொறாமைப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு தான். அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுனாலே வந்துட்டு உங்களால வந்து வெற்றியாளராக வர்றதுக்கான தடை கற்கள் அதெல்லாம் வந்துட்டு, அதனால அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா வந்துட்டு பொதுவாக அந்த பிஸ்னஸ்மேன் அப்படின்னாலே வந்து ரொம்ப சீரியஸான ஆட்களாக தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற நீங்கள் வந்து எல்லாரோடையும் சிரிச்சு பழங்க, நீங்கள் மலர்ச்சியோடு இருங்க. அதே போல் நீங்கள் வந்து நகைச்சுவை மன்றங்கள் இருந்துச்சு அதில் போயிட்டு அதிலெல்லாம் போயிட்டு பேசுங்க வைங்க. எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மலர்ச்சியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு நேர்மறை எண்ணம் வரும். அந்த நேர்மறை எண்ணம் வந்துட்டு நீங்கள் பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் நாடி வராங்க, அவர்கிட்ட போய் பேசுனது ரொம்ப ஜாலியாக இருக்கும்பா, நல்லா பொழுது போகும்பா அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது வந்து உங்களுடைய பிஸ்னஸை வளர்ப்பதற்கான ஒரு உத்தியாகவும் இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு நகைச்சுவை உணர்வோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுபோக அந்த நான் சொன்னேன்ல அந்த நன்னறி கோட்பாடுகளை பற்றி நிறைய சொல்கிறாருன்னு, இதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு உதவிகளை செய்யுங்க. ஒரு ஒரு கண் பார்வையற்றவர் இருக்காரா, அவரை வந்துட்டு நீங்கள் வந்து கடத்தி கொண்டு போய் விடுறது, ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு போய் உதவி செய்யறது, இந்த மாதிரி. அதாவது நீங்க உதவி செய்யறனால பிறருக்கு உதவி, பிறரோட உதவி கிடைக்குன்ற முதல்ல சொன்னார்ல, நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டுலாம் பண்ணாதீங்க. நீங்க இப்ப உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து உதவி தேவைப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அந்த உதவி செய்யறதுனால என்ன ஆகுன்ட்டா, அட நம்மளாலே வந்து 4 பேரை வந்து சந்தோஷப்படுத்த முடியுதுல்லப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி வரும். ஒரு உங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நான் வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய வர வர வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுபோல உங்கள் குறிக்கோள்களை வந்துட்டு பிறரிடம் பகிராதீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாரு. அது ஏன் சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு தெள்ளுப்பூச்சி, தெள்ளுப்பூச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டைப்பூச்சியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இறக்கை இருக்காது. இறக்கை இருக்காதப்ப வந்துட்டு அது வந்து பறக்க முடியாது, ஆனால் தாவி தாவி மட்டும் போகும். அந்த தெள்ளுப்பூச்சியில் வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள வரேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டிலுக்குள்ள வந்துட்டு மூடிடுறீங்க. மூடிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே மேலே மேலே தாவி தாவி பார்த்துட்டே இருக்கும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தாவி தாவி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மூடியை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூடியை திறந்ததுக்கப்புறம் அது தாவிக்கிட்டே தான் இருக்குமே வெளியே, அந்த பாட்டிலை விட்டு வெளியிலவே வராது. இதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பழக்கப்பட்டு போயிடுறோம். நாம் வந்து ஒரு இலக்கு வச்சிரும், குறிக்கோள் வச்சிரும். அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த 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 வருஷத்துக்குள்ள வந்து 4 புக்கு போட்டோம்டா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். பண்ணலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கப்பே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 2, 3 பதிப்பகங்கள் தேடுவோம். நமக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும். உடனே ஒருத்தர் நம்மகிட்ட வந்து நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போடலான்ட்டு. ஆனால் இந்த பதிப்பகம் சரியில்லை, அந்த பதிவு இப்படி தாங்க, நீங்கள் இந்த பதிப்பத்தையும் நீங்கள் நம்பாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் இப்போல்லாம் புக்கு போடுறதே வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே சேல்ஸ் ஆகுதுங்க, எதுக்குங்க வீணாக புக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அந்த இலக்குங்கிறதே வந்து செதஞ்சு போகணும். சரிடா பொறுமையாக பார்த்துக்கலாம்டா, எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு எப்பயுமே இந்த இலக்குகளை பற்றி வந்து எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டு செயல்பட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா இப்போ இதுலேயே வந்துட்டு ஜோ லூயி அப்படிங்கிற அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் அவரை பற்றி சொல்கிறாரு. அவர் பார்த்தோன்னா அவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். அதாவது அந்த அந்த இதுக்குள்ளே போய் நின்னதுமே, அந்த ரிங்குக்குள்ளே போய் நின்னதுமே வந்துட்டு பயங்கரமாக ஆக்ஷன் காட்டுவார். அந்த ஆக்ஷன் காட்டுறப்ப வந்துட்டு இவர் ஒரு ஏற்கனவே ஒரு சாம்பியன் அப்படிங்கிறப்ப இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல, அப்படி பெரிய வித்தக்காரனாக இருப்பான் போலன்ட்டு எதிராளி வந்து அவர் பயந்துருவாங்க. இந்த பயமூர்த்தியே வந்து நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரியான நம்மளை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்கே பத்திராயப்படலாம் சதுரகிரி மலை, அந்த சதுரகிரி மலைக்கெல்லாம் நாங்கள் ஏறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 7 மைல் 8 மைல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏறிக்கிட்டே இருப்போம், அது பார்த்தா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மலை மேலே வந்துட்டு.
அப்போ நீங்கள் மலை ஏறுறப்ப வந்து எதுக்கு மலையிலேருந்து இறங்கி வர்றவங்க வருவாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு இன்னும் எவ்வளோ தூரங்க போகணும் அப்படின்ட்டா, இன்னும் 1 கிலோமீட்டர் தான், அந்த பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் நம்ம பார்த்தா இன்னும் 4-5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து உண்மையிலேயே எதிரில் இருக்கவங்கள பார்த்து பயம் வரும். நான் இங்கே அய்யனாடா ஜானகியம்மாள் கல்லூரியில் சேர்ந்தப்போ 1ஆம் ஆண்டில் வந்து திண்டுக்கல்லில் போயிட்டு ஒரு ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் அதில் போயிட்டு கலந்துட்டேன். செஸ் விளையாட்டில் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டு. சரி, அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, நீ வந்து அதெல்லாம் போய் கலந்து பாடுறா, கொஞ்சம் நல்லா உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் விளையாண்ட அனுபவத்தில் நான் போய் விளையாட போயிருந்தேன். அப்போது எனக்கு கூட வந்துட்டு ஒருத்தர் வந்து நல்லா என்னோட வயதில் மூத்தவர், பெரியவர், ஒரு அஜானுபாவாக இருந்தார். அவர் உட்காந்து விளையாண்டுருந்தார். நான் விளையாடுறப்ப நான் நல்லாவே விளையாண்டுருந்தேன். அவர் தோக்குற நிலைமைக்கு வந்தார். திடீர்னு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா இவர் வந்து நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறப்ப. பிறகு பார்த்தா அந்த மேட்ச் வந்து ரொம்ப நீயா நானாங்கிற மாதிரி போயிடுச்சு, டிராவ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கும் கடைசியில் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, ஆனால் வந்து என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. எப்பயுமே வந்து செஸ் விளையாட்டு வந்து மைண்ட் கேம் தான். நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து உங்களுக்கு வந்து அதில் தெளிவாக இருந்துச்சுன்னா எதில் உட்காந்துருக்க ஆளெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி விஷயங்களை தான் இவர் வந்துட்டு சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு குறிக்கோள் இருக்குன்னா வந்துட்டு குறிக்கோளை உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அட்டன் பண்ணுறதை வந்து நீங்கள் அதை அடையிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட திறமை மேலே மதிப்பு வச்சு நீங்கள் போங்க, அப்படின்னா குறிக்கோளை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இவர் வந்து இந்த குழந்தை வளர்ப்பு அதை பற்றி ரொம்பவே சொல்கிறாரு. பெற்றோர்கள் வந்து குழந்தை வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு அதை ஒழுக்கத்தை வந்துட்டு குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். ஒழுக்கத்தின் மேல் ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த சமூகத்தால் மதிக்கப்படுவராக இருப்பீங்க. அந்த ஒழுக்கத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது எவ்வளோ சுவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்த கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருங்க. உங்களை பார்த்து அவர்கள் வந்து அதெல்லாம் கற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் வந்துட்டு ஏன்டா இப்போ நிறையா பார்க்குறோம். குழந்தைகளுக்கு வந்துட்டு பைக்குகள்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அவங்க உடனே போயிட்டு ரொம்ப இந்த இதெல்லாம் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் பண்ணுறப்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது, பெட்ரோல் உள்ள வைப்போம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றியாளராக உங்கள் குழந்தையை கொண்டு வரணும், நீங்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவங்கள வந்து மோல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த நூல் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுக்காக காரணம் வந்துட்டு, நான் இந்த நூலை படிக்க படிக்க வந்துட்டு என்னோட வாழ்க்கை அனுபவங்களோட நிறைய இடங்களை பொருத்தி பார்க்க முடியுது. எப்பயுமே ஒரு நூல் வந்துட்டு உங்களோட பொருத்தி பார்க்குற மாதிரி வந்துச்சுனாலே அது சக்ஸஸ். எப்பயுமே இந்த நான் முத்துக்குமாரோட பாடல்கள் வந்துட்டு நிறைய பேர் சிலாகச்சி பேசுறதுக்கு காரணமே அதுதான். அவர் வந்து எங்கெங்கோ இதெல்லாம் கற்பனையெல்லாம் எடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எளிமையான வரிகளை வந்து பாடலாக கொண்டு வர்றப்போ வந்து நமக்கு வந்து அந்த பாடல் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நமக்காகவே அவர் பாடினாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் இந்த சிகரத்தில் சந்திப்போங்கிற நூலை வந்துட்டு நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்ம வந்து முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருந்தோம்னா வந்துட்டு இந்த நூலை நம்ம வாசித்தோன்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதை சொல்லிக்கணும் விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு எனக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட கல்லூரிக்கு, இந்த தமிழ் துறைக்கு நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா நூலுடைய தலைப்பை ஐயா அவர்கள் சொல்லியது போல ஒரு மனிதம் மறந்த சுய முன்னேற்றத்தை ஒரு போட்டி மனப்பான்மை உருவாக்குவது போல் இல்லாமல், சிகரத்தில் ஏறு என்று வைக்காமல் சிகரத்தில் சந்திப்போம் என்று இருவரும் சேர்ந்து இலக்கை அடைவது போன்ற ஒரு நல்ல தொடராக அமைந்த அந்த நூல், வாழ்க்கையின் படிநிலைகளை அழகாக முன்வைக்கக்கூடிய அந்த நூலை ஐயா அவர்கள் ஒரு வாழ்வியல் உதாரணங்கள்லாம் காட்டி ஒரு மனவியல் பயிற்சி போல அழகாக வழங்கியிருந்தார்கள். உலகம் என்பது நாமும் தான், பிறர்களினுடைய கூட்டம் மட்டுமல்ல என்ற புரிதலை மிக அழகாக அந்த நூல் வழியாக எடுத்துரைத்த தேச கௌதமன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய 290வது நூல் வாசிப்பு முற்றத்தில் ஒரு ஆழமான கருத்துக்களை மிக எளிமையாகவும் யதார்த்தமாகவும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட எழுத்துலக மற்றும் ஊடக உலக ஆளுமை ஐயா தேசு கௌதமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்தனை சீர் செய்கின்ற ஒரு அரும்பணியை எப்போதுமே இந்த தன்முனைப்பு உரைகள் வழங்கி வருவது நமக்கு தெரியும். அவ்வகையில
உங்களுடைய இந்த அரை மணி நேர உரை என்பது நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சுய முன்னேற்றம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடை, இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி. குறிப்பாக நானெல்லாம் மலேசியாவிலே ஒரு தோட்டப்புற அதாவது கிராமப்புறம் சொல்லுவாங்க, இங்க தோட்டப்புற சார்ந்து இருந்த நிலை என்னை மாதிரியான காலத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் MS உதயமூர்த்தி, லேனா தமிழ்வாணன் போன்றவர்களுடைய ஆக்ககரமான சுய முன்னேற்ற நூல்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தன. அந்த நூல்களை படித்துதான் மலேசியாவில் பல பேர் 80களில் 90களில் பட்டதாரிகளாகவும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களாகவும் மாறிய ஒரு காலம். மீண்டும் அதை நினைத்து பார்க்கிற ஒரு வாய்ப்பை உங்களுடைய இந்த உரை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய செய்திகள், தன்னம்பிக்கை சார்ந்த செய்திகள், குறிப்பாக நேர்மையான வெற்றியாளராக இருக்க வேண்டும், சிகரத்தை அடைவதற்கு படிப்படியாக முன்னேற வேண்டும், உடனே வெற்றி பெற நினைத்தால் அது விபரீதமாக முடியும், நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் போன்ற பல செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 290. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை நக்கீரன் இதழின் துணை ஆசிரியர், படைப்பாளர், அஞ்சா கல்லூரியின் மேனாள் கணிதத்துறை மாணவர், வத்ராயிருப்பு தேசு கௌதமன் அவர்கள் ஜிக்லர் எழுதிய சிகரத்தில் சந்திப்போம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூல் தேர்வு குறித்து உரையாடியமை, CU at the top என்ற புகழ்பெற்ற சுய முன்னேற்ற நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு, நன்னெறி கோட்பாடுகளை பறைச்சாற்றும் பணுவலாக கூறியமை, நாணயம், அன்பு, கண்ணியம், நேர்மை போன்ற சிந்தனைகளை போதிக்கும் நூலாக சுட்டியமை, குட்டி கதையில் தொடங்கும் பாணியில் எழுதும் போக்கு, ஜான் ஜோன்ஸ் எடை போடும் இயந்திரத்தின் மீது எடை பார்க்கும் வேடிக்கை சூழல், இழந்ததை மீண்டும் பெறுவதற்கான தன்னம்பிக்கை பணுவலாக கருதியமை, 615 பக்கங்களை கொண்டு 6 படிநிலைகளில் எழுதிய நூல், சுய கௌரவம், மற்றவர்களும் உங்களுடைய உறவு முறைகள், இலக்கு குறிக்கோள், மனோபாவம், வேலை உழைப்பு, ஆசை போன்ற பொருண்மையில் எழுதியமை, ஒவ்வொரு படிநிலைகளையும் கடந்து உயர வேண்டும், நாம் முதலில் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர்களின் நிலைப்பாட்டினை உணர்ந்து கொள்ள வேண்டும், சரியான இலக்கினை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும், உற்சாகமான மனோபாவனத்தில் இருக்க வேண்டும், தவறான வழியில் சென்று விடக்கூடாது, எப்போதும் இலக்கினை நோக்கி பயணிக்கும் தீ இருந்து கொண்டே இருத்தல் வேண்டும், முழுமையான சக்தியினை பயன்படுத்த வேண்டும், எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், வெற்றி என்பது நம்முடைய உள்ளங்கையில்தான் உள்ளது, தாழ்வு மனப்பான்மையினை விட்டு நகைச்சுவை உணர்வோடும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தெல்லுப்பூச்சியின் வாழ்வியலோடு பொருத்தி இலக்கினை யாரிடமும் கூறாதே என்று கூறியமை, குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை கதைகளின் வழியாக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி தன் வாழ்வியலோடு பொருத்தி காட்டி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு புத்தகத்தின் தடிமனை வைத்து அதன் மதிப்பை எடை போட முடியாது. அதில் உள்ள கருத்துகளின் ஆழமே அதன் உண்மையான மதிப்பு என்னும் சிந்தனை அவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.